கரிகாலனின் மெசேஜை பார்த்த சர்வா மிகவும் மகிழ்ச்சியுடன் கரிகாலனின் வீட்டை அடைந்தான். ஆனால் ஹரிதாவும் மற்ற குழந்தைகளின் அம்மாக்களும் அங்கு இல்லை என்று தெரிந்து அவனது மகிழ்ச்சி இருந்த இடம் தெரியாமல் போனது. பிந்துவிடம் பேசிய சர்வா ஹரிதாவை கருடனின் ஆட்கள் எஸ்கார்ட் சர்வீஸுக்கு அனுப்பியிருப்பதை அறிந்து கொண்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சர்வா பிந்துவிடம் அவள் அம்மா இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் அவளை கூட்டி வந்து அவள் முன் நிறுத்துவேன் என்று உறுதியளித்தான். பிந்து சர்வாவை நம்பியதும் அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு மற்ற எல்லா குழந்தைகளிடமும், இப்போதைக்கு நான் உங்க எல்லாரையும் ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க எல்லாம் என்னோட வீட்டுக்கு வர ரெடியா? என்னோட வீடு ரொம்ப பெருசா ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அங்க வந்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஜாலியா விளையாடலாம் என்றான். சர்வாவின் பேச்சை கேட்டு ஒரு குழந்தை அவனிடம் ஓடி வந்து, அப்படின்னா உங்க வீட்ல பெரிய டிவி இருக்குதா என்று கேட்டது. சர்வா அந்த குழந்தையின் கேள்வியை கேட்டு சிரித்துக்கொண்டே ஆம் என்று தலையசைத்தான். அதை பார்த்த அந்த குழந்தை, எல்லாரும் இங்க வாங்க, இந்த அங்கிள் வீட்ல ஒரு பெரிய டிவி இருக்குதா என்று சொன்னதும் சிறிது நேரத்தில் எல்லா குழந்தைகளும் தங்கள் விளையாட்டை விட்டுவிட்டு சர்வாவை சுற்றி கூடினர். சர்வா அவர்கள் அனைவரையும் பார்த்து, என்னோட வீட்ல ஒரு டிவி இல்ல, நிறைய டிவி இருக்குது. உங்களுக்கு என்ன பார்க்கணுமோ அதையெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லாம நீங்க ஜாலியா பார்க்கலாம் என்றான். அதை கேட்ட ஒரு குழந்தை, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க வீட்ல நிறைய டிவி இருக்குதா? அப்படின்னா அது ஒரு வீடா இல்ல டிவி கடையா என்று கேட்டது. அதை கேட்டு என்று சர்வாவுடன் நின்றிருந்த அனைத்து குழந்தைகளும் சிரித்தனர். சர்வாவின் வாக்குறுதியை நம்பிய பிந்துவும் கொஞ்சம் லேசாக உணர்ந்து மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து சிரித்தாள். சர்வா மேலும், என் வீடு டிவி கடை இல்ல, அது ஒரு டிவி ஃபேக்டரி. அது இந்த வீட்டை விட ரொம்ப பெருசு என்றான். இதை கேட்டதும் மற்றொரு குழந்தை ஆர்வமாகி, அப்போ உங்க வீட்ல வீடியோ கேம்ஸ் இருக்குமா என்று கேட்டது. சர்வா மீண்டும் தலையசைத்து, உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே என்னோட வீட்ல இருக்குது என்றான். அதை கேட்ட எல்லா குழந்தைகளும், அப்போ நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் என்று மகிழ்ச்சியுடன் கத்த ஆரம்பித்தார்கள். சர்வா அந்த குழந்தைகளை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் மனதில் ஒரு காட்சி பளிச்சிட்டது. அவன் பெற்றோரிடமிருந்து பிரிந்த நாள் இன்னும் அவன் நினைவில் இருந்தது. சர்வாவுக்கு அவன் அம்மா எப்படி இறந்தார்கள் என்று கூட ஞாபகம் இல்லை. ஒரு நாள் சர்வா பள்ளியிலிருந்து வீடு திரும்பியபோது அம்மா வீட்டில் இல்லை. அப்பா இறக்கும் வரையில் அவன் அம்மாவுக்கு என்ன ஆனது என்று அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. சர்வாவுடைய குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியான குடும்பம். ஆனால் அவன் குடும்பத்துடன் மிகவும் குறைந்த நேரமே செலவழித்தது குறித்து மிகவும் வருத்தப்பட்டான். குடும்பம் இல்லாத காலத்தில் ஒரு குடும்பத்தின் மதிப்பை சர்வா புரிந்து கொண்டான். ஆனால் அது மறுபடியும் அவனுக்கு நடக்கக்கூடாது என்று அவன் விரும்பினான். சர்வா தன் எதிர்கால குடும்பத்துக்காக அவன் நேரம் அனைத்தையும் ஒதுக்க விரும்பினான். அவன் குழந்தைகள் வளர்வதையும் அவன் மனைவி ஒவ்வொரு நிமிஷமும் வயதாவதையும் பார்க்க விரும்பினான். அவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினான். தன் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லி தன் மனைவியோடு கடந்த நாட்களின் நினைவுகளை புதுப்பித்து சிரிக்கவும் அழவும் விரும்பினான். தன் மனைவியோடும் குழந்தைகளோடும் ஒரே படுக்கையில் நிம்மதியாக தூங்க விரும்பினான். அங்கிள் போலாமா என்று ஒரு குழந்தை சொன்னதும் சர்வா தன் எண்ண உலகத்திலிருந்து வெளியே வந்தான். அவன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து குழந்தைகளிடம், இப்போ நீங்க போய் விளையாடுங்க, நான் ஒரு 2 நிமிஷம் உள்ள இருக்கிற அங்கிள் கிட்ட பேசிட்டு வரேன் என்றான். இதைச் சொல்லிவிட்டு சர்வா கரிகாலனின் வீட்டிற்குள் நுழைந்தான். கரிகாலன் ஒரு விஸ்கி பாட்டிலை திறந்திருப்பதை கவனித்தான். சர்வா உள்ளே வருவதைக் கண்டவுடன் கரிகாலன் அவரின் இடத்திலிருந்து எழுந்து நின்று, நீ ஓகேவா டைகர் என்று கேட்டார். சர்வாவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கரிகாலனால் தெளிவாக காண முடிந்தது. சர்வாவும் ஆம் என்று தலையசைத்து, எஸ், நான் ஓகேதான். அப்புறம் இந்த குழந்தைங்க எல்லாரையும் என்னோட வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ண முடியுமா? அங்க நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்க இவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. இப்போதைக்கு அவங்க என்கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சேஃப் என்றான். அதை கேட்டு கரிகாலன் சரி என்று தலையசைத்து, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நாளைக்கு மார்னிங் அவங்க உங்க வீட்டில் இருப்பாங்க என்றார். அதை கேட்ட சர்வா, தேங்க்யூ சோ மச், அப்ப நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். சர்வா வெளியே வரும்போது இரவு மிகவும் தாமதமாகி விட்டது. அவன் தனது காரை நோக்கிச் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு கார் அங்கு வந்து நின்றது. கார் கதவு திறந்ததும் வேதிகா அதிலிருந்து வெளியே வந்தாள்.
இந்த நேரத்தில் கரிகாலனின் வீட்டில் வேதிகாவை பார்த்த சர்வா ஆச்சரியப்பட்டான். அவன் வேதிகாவிடம் வந்து, "நீ இங்கென்ன பண்ற, அதுவும் இந்த நேரத்துல?" என்று கேட்டான். அதற்கு வேதிகா புன்னகையுடன், "நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் கொஞ்சம் சில் பண்ணிட்டு வரேன்" என்றாள். அதை சொல்லிவிட்டு வேதிகா அதே புன்னகையுடன் பின் இருக்கையிலிருந்து எதையோ எடுக்க ஆரம்பித்தாள். அது ஒரு பிராண்ட் நியூ சூட். வேதிகா சர்வாவிடம் அந்த சூட்டை காட்டி, "நான் உன்னோட ஷர்ட்டை ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல, அதை காம்பன்சேட் பண்ண நான் இந்த புது சூட்டை உனக்காக வாங்கிட்டு வந்தேன்" என்றாள். அதை கேட்ட சர்வா முதலில் சூட்டையும் பிறகு வேதிகாவையும் பார்க்க ஆரம்பித்தான். இந்த விஷயத்தில் அவன் என்ன பண்ண வேண்டும் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனாலும் அவன், "இதெல்லாம் நீ பண்ண தேவையே இல்லை, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க" என்று கேட்டான். சர்வா அப்படி சொன்னதும் அவனது வார்த்தைகள் வேதிகாவின் மனதை மிகவும் ஆழமாக குத்தியது. அவள் சர்வாவுக்காக அந்த சூட்டை மிகவும் அன்புடன் வாங்கி வந்திருந்தாள். ஆனால் சர்வா அவளுக்கு நன்றி சொல்லாமல் திட்டிக் கொண்டிருந்தான். அதனால் வேதிகா கோபமாக அந்த சூட்டை சர்வாவின் மார்பில் எறிந்துவிட்டு, "இது உனக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோ, இல்ல இது உனக்கு பிடிக்கல, தூக்கி எறியணும்னு நினைச்சாலும் தூக்கி எறி, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ என் கூட இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நான் உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும்னு ட்ரை பண்றேன், ஆனா அது உனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது" என்றாள். சர்வாவுக்கு வேதிகா பொய் சொல்கிறாள் என்று தெரியும். ஆனாலும் அவள் தன் கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள். வேதிகா சர்வா மீது கோபமாக இருக்கும் அதே நேரம் வைஷ்ணவி சர்வாவின் பெயரைச் சொல்லி அவளின் வீட்டில் அழுது கொண்டிருந்தாள். காலையிலிருந்து அவள் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை. சர்வாவை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே அவளின் மனதில் சுழன்று கொண்டிருந்ததால் வைஷ்ணவி தன்னை பற்றி கவலைப்படவில்லை. அவள் சோகமாகி சர்வாவை விட்டு பிரிந்ததற்காக தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் சபித்துக் கொண்டிருந்தாள். அதற்கு மேல் ஆகாஷ் திடீரென்று அவளை விட்டுச் சென்றது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் ஆனது. ஆகாஷ் தன்னை விட்டுச் செல்வான் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. விரைவில் அல்லது பின்னர் ஆகாஷ் அவனது காதலைச் சொல்வான் என்று அவள் நினைத்தாள். அவன் வைஷ்ணவியை கவனித்துக் கொண்ட விதமும் அவளுக்கு பரிசுகளை கொண்டு வந்த விதத்தையும் பார்த்து வைஷ்ணவி ஆகாஷை சந்தேகிக்க எந்த காரணமும் இல்லை. அவள் சர்வாவுடன் இருந்திருந்தால் அவன் ஒருபோதும் அவளை விட்டுச் சென்றிருக்க மாட்டான் என்பது அவளுடைய மனக்கண்களுக்குத் தெரியும். ஆனாலும் அவள் தன் தலையில் அவளே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டாள். அவள் ஆகாஷிடம் மகிழ்ச்சியாக இருந்தாள் என்பதோ அல்லது ஆகாஷ் அவளுக்கு சரியான துணை என்பதோ அல்ல. அவனிடம் பல குறைபாடுகள் இருந்தன. ஆனால் ஆகாஷின் பணம் அவனது அனைத்து குறைபாடுகளையும் மறைத்து வைத்திருந்தது. ஆனால் சர்வா எல்லா வகையிலும் சரியாக இருந்தான். அவனுடைய வறுமை இப்போது வைஷ்ணவிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. இப்போது வைஷ்ணவியின் பார்வை மாறிக்கொண்டிருந்தது. அவள் தலையில் ஒரு கனமான பாறை இருப்பது போல் அவள் உணர்ந்தாள். கதவை திறந்து குளிர்ந்த கண்களுடன் வெளியே அமர்ந்திருந்த மதுமிதாவை பார்த்து, "நீ இங்கென்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" என்று கேட்டாள். இதைக் கேட்ட மதுமிதா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, "நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு மோசமான டைம்ல நான் உன் கூட இருக்கலான்னு நினைச்சு வந்தேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானே பண்ணுவாங்க" என்றாள். அதைக் கேட்ட வைஷ்ணவி எரிச்சலுடன், "ஆமா, ஆனா எனக்கு உன்னோட கம்பெனி தேவையில்லை" என்றாள். அவள் வாயிலிருந்து இதைக் கேட்ட மதுமிதா தன் இடத்திலிருந்து எழுந்து நின்று வைஷ்ணவியை ஆச்சரியத்துடன் பார்த்து, "அப்போ இந்த சின்ன விஷயத்துக்காக நம்மளோட இவ்வளோ வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறியா என்று கேட்டாள். இதைக் கேட்டதும் வைஷ்ணவி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு கோபமடைந்தாள். அவள் மதுமிதாவை நோக்கி, "இது உனக்கு சின்ன விஷயமா? நீ என்ன பைத்தியமா? நீ என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீதான் என்னோட லைஃபையே நாசம் பண்ண. உன்னால மட்டும்தான் நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கேன்" என்றாள். வைஷ்ணவியின் வார்த்தைகள் எங்கிருந்து இப்படி வருகின்றது என்று அவளுக்கே தெரியவில்லை. மதுமிதா அவளது இந்த குற்றச்சாட்டுகளை கேட்டு ஆச்சரியப்பட்டாள். வைஷ்ணவியின் நாக்கு விஷத்தை கக்குவது போல் அவளுக்கு தோன்றியது. அவள் உடனே, "நான் அப்படி என்ன பண்ணேன்?" என்று கேட்டாள். வைஷ்ணவி மதுமிதாவிடமிருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவள் உடனே, "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த கேள்வியை கேட்ப?" என்று அவள் கத்தினாள். வைஷ்ணவியின் வார்த்தைகளை மதுமிதா புரிந்து கொள்ளாமல் இல்லை. அவள் வேண்டுமென்றே அமைதியாக இருந்தாள். வைஷ்ணவி தன் அப்பாவி தோழியிடம் முழு விஷயத்தையும் விளக்கிச் சொல்லி, "சர்வாவை பத்தி நீ என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? சர்வாவை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணதே நீதான்.
நீ மட்டும் இல்லனா நான் இந்நேரம் என்னோட சர்வா கூட இருந்திருப்பேன் என்றாள். இந்த குற்றச்சாட்டை கேட்ட மதுமிதா மீண்டும் ஒரு கணம் வைஷ்ணவியை பார்த்து, ஹே வைஷ்ணவி, நான் அப்படி எதுவுமே பண்ணதில்ல. நீ சொன்னதெல்லாம் பண்ணது நீதான். சர்வாவை எப்படி கழட்டி விடணும்னு பிளான் பண்ணது நீதான் சொன்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பெரிய பணக்காரனா இருக்கணும்னு. அப்பதான் அவனோட பணத்தை வச்சு நீ சந்தோஷமா உன்னோட லைஃபை என்ஜாய் பண்ண முடியும்னு. அதுல நீ என்கிட்ட சர்வாவா இல்ல ஆகாஷான்னு 2 ஆப்ஷன் கொடுத்து அதுல ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொன்ன. அதுல நான் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே நீ ஆகாஷ செலக்ட் பண்ணிக்கிட்ட. இதுல என்னோட தப்பு என்ன இருக்குது என்று கேட்டாள். இதையெல்லாம் கேட்ட வைஷ்ணவி, அம்மா தாயே மதுமிதா, போதும், தயவு செஞ்சு உன்னோட வாயை மூடு. ஆமா, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், நீ ஒண்ணுமே பண்ணல. நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா தயவு செஞ்சு இங்கிருந்து போ. இனிமே என்னோட மூஞ்சிலேயே முழிக்காத என்றாள். அதை கேட்டு மதுமிதாவுக்கும் எந்த வருத்தமும் இல்லை. அவள் தன் 2 கைகளையும் கூப்பி, சரி, ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறமும் நான் எதுக்கு உன்னோட மூஞ்சில முடிக்க போறேன். ஆனா நீ இப்ப இவ்ளோ பேசுற இல்ல, நான் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறேன். மறுபடியும் உன்னோட லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு, உனக்கு முன்னாடி மோசமான ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், ஒரு நல்ல மிடில் கிளாஸ் வீட்டு பையன் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொன்னா நீ எதை செலக்ட் பண்ணுவ? இப்போதைக்கு உனக்கு வேணா பதில் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும், நீ பணத்தை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவ. ஏன்னா நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. நீ பணத்தாசை பிடிச்ச ஒரு பேய் என்றாள். இதைச் சொன்னதும் மதுமிதா அங்கிருந்து கிளம்பினாள். ஆனால் அவளுடைய வார்த்தைகள் வைஷ்ணவியின் மனதில் பதிந்துவிட்டன. மதுமிதா சென்ற 5 நிமிடங்களுக்குப் பிறகு அவள் கதவை மூடிவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் அவள் மீது பணத்தை பொழிந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் சென்ற பிறகு வைஷ்ணவியிடம் பணமோ சேமிப்போ தங்கமோ எதுவுமே இல்லை. அவளிடம் எஞ்சி இருந்ததெல்லாம் துணிகள், காலணிகள் மற்றும் பைகள் மட்டுமே. இந்த நேரத்தில் வேலை கிடைக்கவில்லை என்றால் வைஷ்ணவியின் வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடும். ஆனால் அந்த வேலை எப்படி எங்கே கிடைக்கும் என்று அவளுக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் அவள் நினைவுக்கு தீரஜ் வந்தான். தீரஜ் ஆகாஷை பற்றி ஏதாவது செய்தி வைத்திருக்கலாம். அவனால் அவளுக்கு ஏதாவது வேலை கிடைக்க உதவ முடியும் என்று அவள் நினைத்தாள். இந்த நேரத்தில் வைஷ்ணவி உயிர் வாழ விரும்பினாள். உயிருடன் இருக்க எதையும் செய்ய தயாராக இருந்தாள். அடுத்த 1 மணி நேரத்தில் அவள் தயாராகி பேருந்தில் ஏறி AM மெட்டீரியல்ஸ் அலுவலகத்திற்கு வெளியே சென்றாள். அவள் வெளியிலிருந்து அலுவலகத்தை பார்த்து ஆழ்ந்த மூச்சை எடுத்து உள்ளே நுழைந்தாள். வரவேற்பறையை அடைந்தவுடன் ரிசப்ஷனிஸ்ட் அவளிடம், எஸ் மேம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்று கேட்டாள். வைஷ்ணவி கொஞ்சம் தயங்கி வாயை திறந்தாள். ஒரு இரவில் அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டன என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. வைஷ்ணவி தன் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு, நான் தீரஜை மீட் பண்ண இங்க வந்திருக்கேன் என்றாள். ஓகே, பட் டு யூ ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட் டு மீட் ஹிம்? இல்ல, ஆனா அவரை மீட் பண்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். வைஷ்ணவி அவர் மீட் பண்ண வந்திருக்கான்னு அவர்கிட்ட சொல்லுங்க, அவருக்கு என்ன நல்லாவே தெரியும் என்றாள். அதைச் சொல்லும்போது வைஷ்ணவியின் வார்த்தைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. ரிசப்ஷனிஸ்ட் ஒரு கணம் வைஷ்ணவியை பார்த்துவிட்டு தீரஜை அழைத்து, சார், a lady named Vaishnavi wants to meet you. எஸ், ஓகே சார் என்று கூறிவிட்டு ரிசப்ஷனிஸ்ட் தொலைபேசியை துண்டித்தாள். வைஷ்ணவி நம்பிக்கையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? வைஷ்ணவி தீரஜை சந்திப்பாளா? தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் சர்வாதான் என்பது தெரிந்தால் வைஷ்ணவி என்ன செய்வாள்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.